தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற நெல்லை கவிஞருக்கு பாராட்டு விழா. மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாவட்டத்தில் ஒருவருக்கு வழங்கப்படும் தூய தமிழ் பற்றாளர் விருது இந்த ஆண்டு திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலனுக்கு வழங்கப்பட்டது. அதனை பாராட்டி நெல்லை மாவட்ட தமிழ் அமைப்புகளின் சார்பில் நெல்லை நகரம் கூலக்கடை வீதி திருவள்ளுவர் அரங்கில் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொருணை இலக்கிய வட்ட புரவலர் தலவாய் நாதன் முன்னிலை வைத்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கலை பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் இரா செல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசினார். நெல்லை மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கவிஞர் ஜெயபாலனுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நட்பு தான் ஒழிஞ்சு எனக்கு 35 வயசு அவர்கள் கொடுக்கும் போது அந்த கருத்தை நான் அதை பதிவு செய்தேன். அதே மாதிரி இந்த இலக்கிய பேருடைய இந்த எழுத்தாளர்கள் ஒவ்வொருடைய எழுத்தாளர்களும் இந்த திருவுடைய நிகழ்வுகளை அங்கு வைத்துக் கொண்டு இந்த நடத்துகின்ற எழுத்தாளர்களுடைய நிலவு பார்க்கும்போது முத ஒரு 4 பேர் 5 பேர் நின்று நம்ம நடத்தணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 எழுத்தாளர்கள் புக்கு எழுதக்கூடிய நிலவிலே இந்த இடத்தில் போய் முடியிருக்கிறார். அப்போதான் அண்ணா ஜெயபாலன் பேருடைய எழுத்தாளர் இந்த 4 செவத்துக்குள்ளே நம்ம தெரிந்து கொண்டு நினைவுடைய தமிழ்நாடு முழுவதும் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முதல் பிள்ளையார் சொல்லி என்னுடைய அண்ணன் ஜெயபாலுக்கு அண்ணனுக்கு கிடைத்திருக்குது. நான் முதல்ல எங்க அண்ணன் பாப்பாவுடைய எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவரோட கொஞ்சம் வயசு மூக்குனால குடும்பத்துல மூத்த ஆளுக்கு தமிழ் தூய்மையுடைய பற்றுடைய இது கிடைத்திருக்குங்கும் போது அது தமிழ்நாடுடைய அரசு மூலமா கிடைத்திருக்குது. எந்த காலத்திலும் எந்த சூழத்திலும் தலைவருடைய கலைஞர் இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதல்வர் இன்னைக்கு எப்படி எழுத்தாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரத்துக்கு வாகனம் கொடுத்து அரசு மரியாதையோட இன்னைக்கு அவருக்கு வழங்கியிருக்காரு. அதே மாதிரி அண்ணன் தமிழ் தூய்மையை பற்றாளர்களுடன் அண்ணன் ஜெயபாலனுடைய எண்ணமும் தூய்மை அண்ணன் ஜெயபால் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அண்ணன் பாப்பாவுடைய சின்ன கொஞ்சம் இருக்கும் அதை நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படின்னு இருக்கும். ஆனா இருந்தாலும்